அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த தேசத்தின் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பற்றி தான் பேச இருக்கிறோம். மொபைல் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ பற்றி தான் பேச இருக்கிறோம். ஏறக்குறைய எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். எல்லாருக்குமே மொபைல் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியோட டிஸ்ரப்ஷன், அதாவது டிஸ்கனெக்ஷன், அப்பப்போ இடையில இடையூறு ஏற்படுறது, இடையில் தடங்கள் ஏற்படுவது, அப்படி இல்லைனா ஸ்லோ கனெக்டிவிட்டி, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குது. சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதை சார்ந்து ஒரு சர்வே நடத்திருக்கிறாங்க. அந்த சர்வேயோட ரேஷியோ பாருங்கள். கிட்டத்தட்ட 44% ஆஃப் யூசர்ஸ் லோ ஸ்பீடு, ரொம்ப ஸ்பீடு கம்மியாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 48% என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட் டிஸ்ரப்ஷன் டியூ டு புவர் நெட்வொர்க் இல்லாததுனால, நெட்வொர்க் அவைலபிலிட்டி இல்லாததுனால அடிக்கடி நெட்வொர்க்கு டிஸ்கனெக்ட் ஆகுது. மீதி 4%க்கு வேறு மாதிரியான பிரச்சனை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அகெயின் மீதி 4% அவங்க கருத்து சொல்ல விரும்பலை. அப்போ மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் யூசர்ஸுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. சரி, அந்த 4% பீப்புள் எனக்கு எதுவும் சொல்ல விரும்பலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள நம்ம விட்டுருவோம். நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா கூட மீதி 96% ஆஃப் யூசர்ஸ்க்கு இந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் நம்ம மாறுதட்டி இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு பேச்சுக்கு மூச்சுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதை எல்லா வகையிலும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி மாறுதட்டி இன்றைக்கி மத்திய அரசும் சொல்லிகிட்டே தெரியுறாங்க. அது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல. நான் காசு கொடுத்து ஒரு சர்வீஸ் வாங்குகிறேன், அந்த சர்வீஸ்க்கான குவாலிட்டியோ அந்த சர்வீஸ்க்கு இருக்க வேண்டிய அம்சங்கள் எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னா நான் கன்சியூமர் ப்ரொடெக்ட் ஆக்ட் படி நான் கேஸ் ஃபைல் பண்ணலாம் இல்லையா? ஆனால் கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. நகர்ப்புறங்களாக இருக்கட்டும், கிராமப்புறங்கள்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே ஸ்லோ நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்குது. அவங்க ப்ராமிஸ் பண்ணுற அந்த ஸ்பீட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் நமக்கு கொடுக்க முடியல. நம்மளால் டவுன்லோட் அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கனெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட டவுன்லோட் ஸ்பீடு 58 Mbps வரைக்கும் சொல்கிறாங்க. அப்லோட் ஸ்பீடு பார்த்தோம்னா அரௌண்ட் 29 Mbps ரீச் அவுட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் ஊரில் இப்போ நான் வில்லேஜில் இருக்கேன், எங்கள் கிராமத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஜியோ சுத்தம் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷே ஆகலை, ஜியோ கனெக்ட் ஆகலை. திரும்ப ரீகனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜியோட கனெக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் சொல்கிறேன். டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 4.9 Mbps, ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.007 Mbps. ஆவரேஜாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்லோட் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 4.753 Mbps தான் கிடைக்குது. லேட்டன்சி, அலௌடு லேட்டன்சியே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 29 மில்லி செகண்ட் தான் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அலௌடு லேட்டன்சியே பார்த்தீங்கன்னா 59.50 மில்லி செகண்ட்ஸ் ஆஃப் லேட்டன்சி இருக்குது. லேட்டன்சினா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு தகவலை கொடுத்து அந்த தகவல் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான அந்த கால தாமதம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் இங்கே ஒரு ஹலோன்னு சொல்கிறீங்கன்னா 60 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஹலோ கேட்கும். அதுதான் லேட்டன்சின்னு பேர். ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட்டுக்கும் ரிசீவ் ஆகிறதுக்குமான அந்த தாமதத்துக்கு பேர் தான் லேட்டன்சி, காலதாமதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லேட்டன்சினா கிட்டத்தட்ட 60 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஏர்டெல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏர்டெல்லில் என்னுடைய ஆவரேஜ் டவுன்லோட் ஸ்பீடு 4.511 Mbps இருக்குது. ஆவரேஜ் அப்லோட் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.823 Mbps இருக்குது. ஓரளவுக்கு ஜியோவை கம்பேர் பண்ணுறப்போ ஏர்டெல் கிராமப்புறங்களில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. உங்கள் சைடில் எப்படின்னு தெரில. ஜியோ மறுக்கிறதுக்கு இல்லை, ஜியோ வந்த புதுசில் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இப்போ இவன் திருடன், இவன் ஏதோ பெருசாக ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை தூக்குற வேலையை பார்க்குறான்னா அதே மாதிரி செஞ்சான். நீங்கள் பாருங்கள், ஜியோ ரிலையன்ஸாக இருந்து ஜியோவாக 2010 ஒரு 16 வரைக்கும் அவன் கிட்டத்தட்ட அந்த அடக்காக்கிற மாதிரி ப்ரிப்பரேஷன் பீரியட் மாதிரி இருந்தான். அந்த 16 அப்படி பேம்னு கண்ணு முன்னாடி நின்று ஃப்ரீ நெட்வொர்க்கு, ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டிஸ்கவுண்ட்ஸு, ஃப்ரீ கால்ஸு, ஃப்ரீ வாய்ஸ் கால்ஸ்னு கொடுத்து நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை அடித்து தும்சம் பண்ணான். ஒரே மாதத்தில் 16 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தான். அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ண இன்னும் நிறைய பிளான்ஸின் அடிப்படையில் என்னாச்சு, ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் கிட்டத்தட்ட 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி 450 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி ஜியோ யூசர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாகவே 450+ இருக்காங்க. 450 மில்லியன் ப்ளஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவன் உள்ளே வர்றப்போ என்னெல்லாம் பண்ணானோ எல்லாத்தையும் முன்னாடிலாம் நம்ம 30 நாளைக்கு ஒரு முறை தான் கனெக்ஷன்ஸ் பே பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி 22 டேஸ் ஆகிட்டான். 22 நாளில் நீங்கள் இன்றைக்கி அமௌண்ட்டை பே பண்ணி ஆகணும். அதோட லேட் சார்ஜு, அப்புறம் நீங்கள் ஹிடன் சார்ஜஸ்ஸு, அப்புறம் டேக்ஸ் நம்ம சொல்லவே வேணாம். இந்தியன் கவர்மெண்ட்டு எதெல்லாம் அத்தியாவசிய தேவைகளோ அதுக்கெல்லாம் 18%, 20%, 25% அவன் பாட்டு ஜிஎஸ்டி போட்டு தள்ளியிருக்கான். இதெல்லாம் நீங்கள் பே பண்ணி டேட்டா அதாவது கிரேஸ் பீரியட்னு ஒன்று இருக்கும். 22 நாளுக்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணலன்னு வைங்களேன், 22nd டேட் முடிஞ்சு நமக்கு ஒரு 5 days 10 days கிரேஸ் பீரியட் இருக்கும். அது வரைக்குமே இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனால் இன்றைக்கி 22nd தான் நம்மளுடைய பில்லிங் டேட் அப்படின்னா 20th அன்னையிலேருந்தே நெட்வொர்க் ஒர்க் ஆகலை. கிட்டத்தட்ட எல்லாரும் நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பேன், நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். 20thலேருந்தே நமக்கு நெட்வொர்க் ஒர்க் ஆகிறது இல்லை. இது சார்ந்து இந்தியாவில் தொழில்நுட்பத்துறைன்னே ஒன்று இருக்குது, தகவல் தொழில்நுட்பத்துறைன்னு ஒன்று இருக்குது. இவங்களுக்கு கீழே தான் இதெல்லாம் வருது. இதுக்கு இப்போ ஒரு பெரிய ஆக்ஷன் விட்டு பெருசாக சம்பாரிச்சாங்களே இந்த 5G ஸ்பெக்ட்ரமில். கிட்டத்தட்ட 88,000 கோடிக்கு இவன் ஆக்ஷனை யார் வின் பண்ணா? ஜியோ வின் பண்ணாங்க. ரெண்டாவது ஏர்டெல் 43,000 crores.
43,000 கோடிக்கு அவன், அதுக்கப்புறம் 18,000 கோடிக்கு வோடஃபோனுங்கிற லெவலில் இதெல்லாம் ஒரு பெரிய ஆக்ஷன் நடந்து பயங்கரமாக பிஸ்னஸ்லாம் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாங்க. 5G ஸ்பெக்ட்ரம் வந்து அந்த அளவுக்கு பெரிய பிஸ்னஸாக நடந்துச்சு. இதுக்கு இடையில் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆனால் என்ன இது இல்லாமல் இவங்களுக்கு உள்ள கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 2,50,000 கிலோமீட்டருக்கு இன்றைக்கி ஜியோ ஃபைபர் கேபிள் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான் இந்தியா முழுக்க. இப்போ அதுக்கு எங்கெங்கே எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ கவனிச்சிருப்பாங்க நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ பொதுமக்களுடைய பிரச்சனையை அவன் துச்சமாக தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அப்போ இது சார்ந்து ஒரு ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு கஸ்டமர் பிரச்சனைனா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஆக்ஷன் எடுப்பீங்க. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, ஸ்ட்ரீமிங் பிரச்சனை இருக்குது, டவுன்லோட் பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஓவரால் ஸ்பீடாக நீங்கள் பார்த்தோம்னா அந்த opensignal.com ஒரு வெப்சைட் இருக்கான், அவன் தான் நமக்கு வந்து இதை பற்றின ஒரு சர்வேலாம் எடுத்து போடுவான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஏர்டெல் இஸ் த டாப்பர். எதுக்கு? லைவ் வீடியோ அண்டு லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு ஏர்டெல் தான் டாப்பராக இருக்கான், இன்க்ளூடிங் 5G கனெக்ஷன்ஸ் வரைக்கும். தோ வந்து அவன் செகண்ட் பிட் வந்து வின் பண்ணியிருந்தாலும், செகண்ட் பிட்டராக இருந்தாலுமே, ஆனால் அவன் என்ன 5Gயில் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஏர்டெல் பெஸ்ட்டுன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. ஏன்னா நான் ஏர்டெல்கான எக்ஸ்ட்ரீம் தான் வச்சிருக்கிறேன். எனக்கு ப்ரைம்லாம் தொங்குன்னு தொங்குது. ப்ரைம்லாம் அப்படியே ஸ்டக் ஆகிடும், வாய்ஸ் ஒரு பக்கம் ஓடும், வீடியோ ஒரு பக்கம் ஓடும், அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. அதே நீங்கள் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ த ஃபாஸ்டஸ்ட் ஓவரால் கண்ட்ரியில் அவன் பார்த்தீங்கன்னா 5G டவுன்லோட் ஸ்பீடு, அவன் ஸ்ட்ரீமிங் ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஏர்டெல், டவுன்லோடில் ஜியோ நம்பர் 1. மறுபடியும் கேம்ஸ் இருக்குல்ல, கேம்ஸ் அண்ட் வாய்ஸ் ஆப் எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவன் மறுபடியும் நம்பர் 1 இருக்கிறான். இவனை விட மேலே இருக்கிறான். ஓடிடிக்கெலாம் வந்து ஏர்டெல் லீட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்க. என்னோட தனிப்பட்ட அனுபவம் இது. உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இப்படி ஒவ்வொரு மாறி நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லும் ஜியோவுமே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்கு இடையில தான் இன்றைக்கி காம்படிட்டர்ஸ் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் வோடஃபோன் எல்லாத்தையும் கடவுன் பண்ணி இங்கே கொண்டு வந்தாங்க. வோடஃபோன்லாம் கூட இவங்க அக்வயர் பண்ண போகிறதா சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. இப்போ 2 இடத்துல நீங்கள் ஜியோலேருந்து ஏர்டெல்லேருந்து ஜியோக்கோ போனால் ஏதோ ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆஃபர்ஸ் கூட எனக்கு தெரியல. ஆனால் இது சார்ந்து மிக மிக மோசமான ஒரு திருட்டு, நூதனமான முறையில் ஒரு திருட்டு நமக்கு நடக்குது. அவன் சொல்கிற விஷயத்தை நமக்கு செய்யறதே இல்லை. நான் வந்து ஒரு 350 ரூபா கட்டுறேன், அதே கிராமத்தில் உள்ள ஒருத்தன் ஒரு 350 ரூபா கட்டுறான், அங்கே இருக்கிறவன் வந்து சிட்டியில் இருக்கிறவன் ஒரு 350 ரூபா கட்டுறான்னா அவனுக்கு ஒரு நாளைக்கு 1.5 GB கொடுக்குறேன்னா, இவனுக்கு ஒரு நாளைக்கு 1.5 GB கொடுக்குறேன்னா, இந்த 1.5 GB யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு டவுன்லோட் அப்லோட் ஸ்பீட் நீ கொடுக்குறியா? நீ கொடுக்குறேன்னா இது பெரிய குற்றம் தானே. நான் வந்து 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க போகிறேன், 10 ரூபாய்க்கு நான் பொருள் வாங்குறப்ப 10 ரூபாய் வாங்கி வச்சுட்டு 2 ரூபாய்க்கு பொருள் கொடுத்துட்டு மீதி சில்லறை எனக்கு கொடுக்கலன்னா, நான் ஒரு மீதி 8 ரூபாய்க்காக நான் போய் ஒரு கன்சியூமர் கோர்ட்டில் போட்டு கேஸ் போட்டு என்னால் வின் பண்ண முடியும். அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே நெட்வொர்க் சார்ந்து ரொம்ப பட்டவர்த்தனமாக ஓப்பனாக அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, அவ்வளோ பெரிய நூதன திருட்டு நடக்குது. இது சார்ந்து தகவல் தொழில்நுட்பத்துறை என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் எங்களால் வந்து ஜியோக்கு எதிராக, அம்பானிக்கு எதிராக எங்களால் போராட முடியாது. கம்ப்ளைண்ட்ஸை நாங்கள் வந்து ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக பண்ணுறோம். பேருக்கு டெக்னீஷியன்ஸ் வராங்க, அப்படி இல்லைனா டெக்னீஷியன்ஸ் அட்டன் பண்ணுறாங்க கால். இன்றைக்கி அதுவும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி முன்னாடிலாம் அட்லீஸ்ட் ஒரு சின்ன திருப்தி இருக்கும். லைனில் வெயிட் பண்ணி ஒரு 6 நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த பக்கம் ஹியூமன் பீயிங் இருப்பான். எவனோ ஒருத்தன் நம்ம பிரச்சனையை கேட்பான். சரி என்ன சார் சொல்லுங்கள் சார், அவங்க வந்து அலட்சத்தில் லத்தாச்சிக்கா ஃபோன் பேசி ஏதோ ஆனால் அந்த பக்கம் மனுஷங்கிட்ட பேசின ஒரு நிம்மதியாகவும் இருக்கும். இப்போ அதுவும் கிடையாது. நீங்கள் எல்லாத்துலேயும் ஆப்பில் டைப் பண்ணி பார்த்துட்டு அது எல்லாத்தையும் ஓகே ப்ளீஸ் ஸ்டே ஆன் த லைன், ஐம் வெயிட்டிங், அவன் செக்கிங் ஒரு ஸ்பீட் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் ஸ்பீடு எல்லாமே நல்லா தான் இருக்குது, இல்லை ஸ்பீட் கனெக்டிவிட்டி இல்லை ரீச் அவுட் பண்ண முடியல, ஏதாவது ஒன்று சொல்லி அந்த டிக்கெட் நம்ம ஃபர்தராக அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாத அளவுக்கு அந்த ஆப்பே அந்த சேட் க்ளோஸ் பண்ணி டிக்கெட் க்ளோஸ் பண்ணி ரிசால்வ் கோட் வரைக்கும் அவனே போட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். எந்த இடத்துலையும் ஹியூமன் இல்லை. ஏஐ வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை அந்த மாதிரி போட்டு இன்றைக்கி நம்மளை செயல்பட முடியாத அளவுக்கு பண்ணிட்டான். நம்மளோட கிரீவன்ஸை இன்றைக்கி போய் சொல்கிறதுக்கு கூட இன்றைக்கி இடங்கள் இல்லை. நீங்கள் அங்கே எங்கே கியாஸ்க்கு போனோம்னு வைங்களேன், அங்கே லைனில் பெரிய கியூ நின்றுட்டு ஒரு நாளைக்கு 50 பேர் 100 பேர் நின்றுட்டுருக்காங்க. அந்த கியூ தாண்டி எங்கடா போகிறதுன்னு சொல்லி அவன் அறிபறியில் ஓடிடுறான். கிராமங்களில் அதுவும் கிடையாது. இவனுக்கு இங்கேருந்து நீ கஸ்டமர் கேரும் கிடையாது, கஸ்டமர் கேர் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ரீசார்ஜ் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி நெட்வொர்க்கை ரீசார்ஜ் பண்ணவே முடியாமல் அவன் இன்றைக்கி போராடி ஹாட்ஸ்பாட்டில் ஆன் பண்ணி ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மோசமான நிலை. ரீசார்ஜ் பண்ணுறதுக்குன்னு டவுனுக்கு போய் அங்கே நீங்கள் ஒரு இடத்துல நின்று ரீசார்ஜ் பண்ணிட்டு வரக்கூடிய சூழல்லாம் நிலவுது. எல்லா வகையிலும் தான் கிராமங்களை வஞ்சிக்கிறீங்க. அவங்க எல்லா அடிப்படை தேவைகள்லேருந்து உணவு, உடை, சாலை, போக்குவரத்து, மருத்துவம் சொல்லி பள்ளி, கல்வின்னு எல்லா வகையிலும் நீங்கள் வந்து கிராமங்களை வஞ்சிக்கிறீங்க. இந்த நெட்வொர்க்லையும் இதே வேலையை செய்கிறீங்க. இது சார்ந்து ஏதாவது ஒரு நடவடிக்கையாவது மத்திய மாநில அரசுகள் தயவு செஞ்சு எடுக்க வேண்டும். நெட்வொர்க் பூஸ்டர் வைங்க. இங்கேயும் குழந்தைங்க இருக்கிறாங்க, இங்கேயும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, இங்கேயும் படிப்பவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி கல்விங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒன்றாகவும் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆன்லைனில் தகவல் தேடக்கூடிய, தகவலை வந்து தெரிந்து சேகரிக்கக்கூடிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் தயவுசெய்து கிராமப்புற மாணவர்களும் படிக்க வேண்டும், தொழில்நுட்ப ரீதியாக அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும்ங்கிற எண்ணம் கொஞ்சமாவது மத்திய மாநில அரசுக்கு இருக்க வேண்டும். இதுக்குன்னு ஒரு ஏன்னா நீங்கள் எங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு குழு அமைக்க போகிறதில்ல. ஆல்ரெடி தகவல் தொழில்நுட்பத்துறைன்னு ஒரு துறை இருக்குது, அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், மத்திய சென்ட்ரலில் இருக்காங்க, ஸ்டேட்டில் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல. உங்களோட வேலை அந்த ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்டு அவன் கேபிள் போடுற இடத்துல போய் நின்றுக்கிட்டு அவன்கிட்ட கமிஷன்
கமிஷன் வாங்குறது, அதை வந்து லஞ்சம் ஊழல்னு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. எங்களை மாதிரி பயனாளிகள் எண்ட் யூசர்ஸ் வந்து ஆல்வேஸ் சஃபரிங் அ லாட். ஸோ தயவு செய்து இது சார்ந்து துரிதமான ஒரு நடவடிக்கை எடுங்க. கிராமம் நகரம்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த த்ரெஷோல்டு ஸ்பீடு நாங்கள் ரீச் அவுட் பண்ணால் அந்த ஒரு 29-39 Mbps ஸ்பீடு எங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் எடுத்துக்கினா உலக அளவில் இந்தியா 79வது இடத்துல இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுவே தவறு. 79ங்கிறதே எனக்கு தெரிஞ்சு லீடிங் நம்பர் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்குலாம் இந்தியா இல்லை. மொபைல் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியில் இந்தியா 69வது இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் தவறு. அதுவும் நான் நிச்சயமாக அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஓவரால் கண்ட்ரி நம்பர்ஸ் என்ன, 69வது இடம்னா 500 கண்ட்ரியில் 69 இடமா வேணால் இருந்தால் அது வந்து நம்ம இது பண்ணிக்க முடியாது. அது மொத்தம் நான் நம்பர்ஸே வந்து 80 கண்ட்ரியோ 100 கண்ட்ரியோ தான். அதில் 69ங்கிறது கிட்டத்தட்ட லாஸ்ட் வரிசையில் தான் இருக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் எந்த டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறத ஒன்று நிறுத்துங்க. அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் இந்தியாவாக இந்த இந்தியாவை மாற்றுவதற்கான வேலையை துரிதமாக செஞ்சு முடிங்க. இவ்வளோ தான் நாங்கள் கேட்குறோம். பொதுமக்கள் சார்பாக தயவு செய்து எங்களுக்கான இந்த நெட்வொர்க் சேவையை சரி செய்து கொடுக்குமாறு மத்திய மாநில அரசை மீண்டும் ஒரு முறை பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.